இந்த வீடியோவை வழங்குவோர் Phonics Power கோடம்பாக்கம். Discover the joy of learning English the fun way. எப்ப பார்த்தாலும் கையும் காலம் நிக்கலையா? உன் அண்ணன் அவசரத்துக்கு போனவனா வரும்போதே ஐயோ ஐயோ அடிச்சுட்டு வராண்டி. பாசங்க ஒரு நிதானம் ஒரு பொறுமையே இல்லையா? வாய மூடிட்டேன். அண்ணா அண்ணா பாருங்க அண்ணா, என்ன மழை சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அண்ணா? சொல்லுங்க அண்ணா, ஒரு அதிசயத்தை பார்த்திருக்கிறேன் அண்ணா. மரவடைக்கை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிசயமா? அண்ணா மரத்தை பாரு, அந்த கனி அண்ணா மரத்தை பாரு. கனியின் மீது ஆசை வந்து விட்டது. அந்த கனியை நான் பறித்து தர வேண்டுமா? நான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த பழம் விசித்திரமாக இருக்கிறது. தனிமையில் ஒரே ஒரு மாமரம், அதில் ஒரே ஒரு மாங்கிளை, அந்த மாங்கிளையில் ஒரே ஒரு மா இலை, அந்த மா இலை அருகாமையில் ஒரே ஒரு மாங்கனி. தங்கா, இந்த மரத்தை பார்த்தாலே இது விசித்திரமாக தெரிகிறது. இந்த கனியை பறித்தால் ஏதேனும் ஆபத்து நேருமோ என்று உலகப்பட்டது. ஆபத்து உங்களுக்கா? நீங்க யார் அண்ணா? வீராதி வீரர் அண்ணா. அண்ணா, என்னுடைய அண்ணன் யார்? வீரம் வீரம் விவேகம் உள்ளவர் அண்ணா, கம்ச பூபதி. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் நடக்குகிறாயா, அஞ்சுகிறாயா? அண்ணா, இந்த தங்கைகளுக்காக உயிரை வேண்டுமானால் கொடுக்கக்கூடியவர்களுடைய அண்ணன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனியின் மீது ஆசை வைத்து விட்டோம். இந்த கனியை பறித்து நான் புசிக்க வேண்டும் அண்ணா. இதுதான் என்னுடைய ஆசை. அண்ணன் உரைத்த வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைக்காமல் உருமகனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் மனத்தை காப்பாற்றுகிறேன். ஆசை பட்டு விட்டு அந்த கனியை, அந்த கனி நான் பறித்து விடுகிறேன். எப்படி பறிப்பது என்று ஒன்றுமே தெரியலையம்மா. அண்ணா, இருக்கிறது. எட்டி பாருங்க அண்ணா, எட்டி பாருங்க. மகிழ்ச்சியாகிறீங்க. நீங்க புறப்படுங்க, நீங்க புறப்படுங்க, நீங்க புறப்படுங்க. தங்க ரோகிணி, ரோகிணி, என்னங்க நீங்க போங்க. நானும் போய் விடவா? நீ உள்ள போ. ஆடு பழம் நாங்க வரோம். எங்கடி என் தடி? தடியா தடி. தங்க ரோகிணி, என்ன அடிக்கு வாழ்ந்த கனி. இந்த கனியை நான் புசிக்க வேண்டும். ஏ பாருடி, ஏடி கோவமா இருக்க? கோவமா தான் இருக்கேன். அண்ணா உங்ககிட்ட தான் பறிச்சு கொடுத்தாரு. நானும் தானே கேட்டேன் அந்த கனியை. நானும் நன்றி பார்த்தேன். ஆகினால அக்கா 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 எனக்கு வேணாம் அக்கா. அக்கா அக்கா பாருங்க
நான் கூட பிறந்தவக்கா. அதனாலதான் கணவனே உனக்கு பங்கு போட்டான். அக்கா நம்ம ஒரு தாய் மக்கள் அக்கா. இங்க பாருங்கக்கா. என்னடி அக்கா இத பாருங்க. இந்த கனியை நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன். அதனால இருவரும் எல்லாம் கைப்படுத்துற மாதிரி கொண்டுக்கலாம். அப்படி கொடுத்து போடுவேன். இந்த கனியை பாதுகாப்பதாக நானடி இதை புசிக்க வேண்டும் என்று நினைத்தவனா. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனியை முழுமையாக புசித்தால் தான் ருசி என்னவென்று தெரியும். அக்கா எனக்கு பாதி கொடுங்களேங்க. ஐயோ பாதியா? கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன். ஏங்கா கொடுக்க மாட்டீங்க? சின்னஞ்சிறு வயசுல ஒரு துணி எடுத்தாலும் நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்ட பிறகு தாவணி எடுத்து கூட அதுல பாதியா கிழிச்சு எனக்கு தந்தவங்க. அது வேற இது வேறடி அக்கா. ஆமாண்டி, அதை விட இது முக்கியம். இது அதிசயமான கனடி அக்கா. இதை யார் புசித்தாலும் ஒருவராக புசிக்க வேண்டும், அதனுடைய ருசியை அறிய வேண்டும். அக்கா பழத்தை சாப்பிட்டு கொட்டையாவது கொடுக்கா. ஐயோ கொட்டையா? கொட்டையில் தாண்டி ருசியா இருக்கும். பழத்தில் நடி தோல் தாண்டி இருக்கும். அதுல சரி இல்ல கொட்டையில் தான் ருசி இருக்கும். இல்ல தோலாவது கொடுக்கணும். எதையும் நான் கொடுக்க மாட்டேன். கொட்டை கொடுத்தா நீ என்ன செய்வேன்? நீ சப்பி சாப்பிட்டுருவேன். நீ போடி. அக்கா எனக்கும் வேணுங்க. என்னால கொடுக்க முடியாது. ஏய் ஏடி பாக்குற? என்ன பாக்குற? ஐயோ என்னமா பேர் சொல்லி கூப்பிடுறா? அக்கா அக்கான்னு சொன்னவன் திடீர்னு தேவகிற பேர் சொல்றாளே. என்னடி? ஏய் பழத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? என்னடி ஆனவோ? முடியுமா முடியாதாடி? முடியாதுடி. முடியாதா? முடியாது. அந்த பழத்தை நீயே சாப்பிடு. அதுதான் ஆரம்பத்துல சொல்லிங்கறே. நீயே தின்னுக்கடி. ஏய் என்னடி? ஆனா ஒண்ணு. என்ன ஆனா ஒண்ணு? அந்த பழத்தை பார்க்கும்போது ஏதோ விசித்திரமான மரமாக இருக்கிறது. அதனால இந்த பழத்தை சாப்பிட்டு அதுல வர நன்மை தீமை அத்தனை நீயே அனுபவிக்கணும். போடி 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 போடி. எனக்கு பாதி கொடுத்தனியா பரவாயில்லை. ஏய் போடி. அப்படியா? போடி. எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சுக்க. போடி. போடி. இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீயே அனுபவி. என்ன ஒரு அழகான கனி. இந்த கனியின் மீது எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? இத பார்த்த உடனே புசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் அந்த கனியை எட்டி பறிக்க முடியவில்லை. என் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் உரைத்தேன். அண்ணா இந்த கனியை நான் புசிக்க வேண்டும், ஆகையால் எட்டாத கனியை எட்டி பறிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் நான் உரைத்தேன். இந்த தங்கைக்காக எட்டாத கனியை எட்டி பறித்து கொடுத்து இதனுடைய ருசியை நான் மட்டுமே அறிய வேண்டும். இப்பொழுதே புசிக்கிறேன். தங்கை கேட்டார் விளக்காக கனியை பறித்து கொடுத்தேன். மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. வனத்திலே பரிசுத்த முனிவர் பேசுகிறேன். என்ன இது? வருடத்துக்கு ஒரு முறை இந்த காரகத்திலே ஒரே ஒரு மாமரம், ஒரே மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கிளை, ஒரே மாங்கிளையில் ஒரே ஒரு இலை, அந்த இலையிலே ஒரே ஒரு கனி. வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கனியை நான் பறித்து புசித்து அதன் பிறகு ஆண்டவனை வணங்குவது வழக்கம். எட்டாத கனி என்றும் தெரிந்திருந்தும் உன் தங்கை கேட்டாளே என்று காரணத்திற்கால் எட்டாத கனியை எட்டி பறித்ததால் உனது தங்கைக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம். தங்கை கேட்டால் விளக்காக அந்த அரிய வகை மாங்கனியை பறித்து கொடுத்ததால் எட்டாவது குழந்தையால் எனக்கு கட்டாய மரணமா? என் தங்கைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் இந்த கப்பலுக்கு கட்டாய மரணமா? என்னது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தவத்து அமர்ந்து இந்த அரிய வகை மாங்கனியை புசித்து போய்த்திக் கொண்டார். அப்புறமற்ற கனியை நான் பறித்து கொடுத்ததால் இப்படிப்பட்ட சாபத்தை பெற்றிருக்கிறேன். இப்போது புறப்படுகிறேன். கனியை கொண்டு வந்து முனிவன் புறப்படுகிறேன்.